உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் 3000 இந்திய மாணவர்கள் பராந்தி மகா சிஸ்வா திட்டத்தின் கீழ் புதிய மடிக்கணினிகளை பெறுவார்கள் என்று தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் ஆர் ரமணன் இன்று தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டில் 525 தமிழ் பள்ளிகளுக்கு புதுப்பிக்கப்பட்ட மடிக்கணினிகளை வழங்கினோம். அதில் அதிருப்தி இருந்தது. ஆனால் இந்த முறை இவை புதிய மடிக்கணினிகள் என்று அவர் கூறினார். B40 மற்றும் M40 தரப்பு குடும்பங்களைச் சேர்ந்த தகுதியான மாணவர்கள் கல்வி அமைச்சினால் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காக பெறுநர்களின் பட்டியல் மித்ராவின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டு இறுதிக்குள் அவர்கள் இந்த மடிக்கணினிகளை பெறுவார்கள் என்று ரமணன் கூறினார். மொத்தம் 75,50,000 ரிங்கிட் ஒதுக்கீட்டில் மலேசிய இந்திய உருமாற்று பிரிவான மித்ரா, ஏயாசான் பிரகாசா சிஸ்வா மற்றும் ஏயாசான் டிடி நெகாராவுடன் இணைந்து உயர்கல்வி நிறுவனங்களில் புதிதாக சேர்ந்த முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு பயன் அளிக்கும் விதமாக இது செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். தீபாவளியை முன்னிட்டு இன்று பேங்கரியாட் அலுவலகத்தில் இந்தியர்களுக்கான சிறப்பு திட்டங்களையும் டத்தோஸ்ரீ ரமணன் அறிவித்தார். மலேசியாவில் உள்ள தமிழ் பள்ளி மாணவர்களின் கல்வி அடைவு நிலையை அதிகரிக்க 200 தமிழ் பள்ளிகளில் பகுதி நேர வகுப்புகளை நடத்த 80 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். 173 தமிழ் பள்ளிகளில் தளவாட பொருட்களை வாங்க சுமார் 28 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் இது கல்வி அமைச்சின் மூலமாக நேரடியாக தமிழ் பள்ளிகளுக்கு வழங்கப்படும் என்றும் ரமணன் கூறினார். வறுமையில் இருக்கும் 1064 இந்திய குடும்பங்களுக்கு மாதம் தோறும் 300 ரிங்கிட் உதவி நிதி வழங்கப்படும் என்றும் ஆண்டுக்கு 1750 ரிங்கிட் வரையில் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பல்கலைக்கழகத்திற்கு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு நுழைவு கட்டண சுமைகளை குறைக்க 1 கோடி வெள்ளி நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்கலைக்கழக மாணவர்களின் சிறப்பு நிதி ஒதுக்கீட்டின் மூலமாக தலா 2000 ரிங்கிட் பெறலாம் என்றும் பேறு குறைந்த மாணவர்களுக்கு தலா 3000 ரிங்கிட் நிதி வழங்கப்படும் என்றும் ரமணன் தெரிவித்தார். தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் திட்டங்களுக்கு எந்த ஓர் இடைத்தரகர்களையும் விதிக்கவில்லை என்றும் மித்ரா மூலமாகவும் ஒற்றுமை அமைச்சின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திலும் இந்த உதவி நிதிகளை பெற விண்ணப்பிக்கும்படியும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் அரசாங்கத்தில் இருக்கும் இந்திய தலைவர்கள் அவர்களால் இயன்ற நலத்திட்டங்களை இந்திய சமூகத்திற்கு செய்து வருவதாகவும் தாமும் தமக்கான பொறுப்பினை ஒரு துணை அமைச்சராக நிறைவேற்றி வருவதாகவும் அவர் கூறினார். இங்கே இந்திய சமூகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற பொறுப்புடன் இருக்கிறேன். யாருடைய பொறுப்பையும் நான் பிடுங்கிக் கொள்ளவில்லை என்று டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். பெட்டாலிங் ஜெயா பண்டார் உத்தாமாவில் உள்ள ஒரு பள்ளியில் நேற்று நிகழ்ந்த கொலை தொடர்பாக சம்பந்தப்பட்ட 14 வயது சிறுவன் பாதிக்கப்பட்டவரை கொல்லும் எண்ணம் கொண்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குத்துக்காயங்களின் அடிப்படையில் உண்மையில் கொலை செய்யும் நோக்கங்கள் இருந்ததாக தாங்கள் நம்புவதாக ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் ஷஷாலி கஹார் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். சந்தேக நபருக்கு 16 வயது பாதிக்கப்பட்ட சிறுமியின் மீது ஈடுபாடு இருந்துள்ளதாகவும் ஆனால் அவற்றை ஒருபோதும் வெளிப்படுத்தவில்லை என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் ஷசாலி கூறினார். இது பாதிக்கப்பட்ட மாணவிக்கும் தெரியாது என்று நம்பப்படுவதாக அவர் தெரிவித்தார். இருவரும் வெவ்வேறு வகுப்புகளிலும் வெவ்வேறு வயதுடையவர்களாகவும் இருந்ததால் இருவரும் தனிப்பட்ட முறையில் ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஜொகூர் போலீசார் மேற்கொண்ட தொடர்ச்சியான சோதனைகளில் போதைப்பொருள் விநியோக கும்பலை முறியடித்து சுமார் 53 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். அக்டோபர் 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் மேற்கொள்ளப்பட்ட இந்நடவடிக்கையில் 35 முதல் 54 வயதுக்கு உட்பட்ட 4 உள்ளூர் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதாக ஜொகூர் காவல்துறை தலைவர் டாக்டர் அப்துல் ரஹ்மான் அர்ஷாத் கூறினார். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் உள்ளூர் சந்தையை அடைந்திருந்தால் தோராயமாக 1,15,948 பேர் பயன்படுத்தி இருக்கக்கூடும் என்று அவர் கூறினார். இந்த கும்பல் மார்ச் மாதத்திலிருந்து செயல்பட்டு வருவதாகவும் இரவு விடுதிகளுக்கு போதைப் பொருட்களை விநியோகிப்பதற்கு முன்பு பலத்த பாதுகாப்புடன் கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளை சேமிப்பு இடங்களாக பயன்படுத்தியதாகவும் அவர் கூறினார். அனைத்து சந்தேக நபர்களும் சிறுநீர் பரிசோதனைகளில் போதைப் பொருள் உட்கொண்டது தெரிய வந்தது. அதில் இருவருக்கு போதைப் பொருள் மற்றும் குற்றப்பதிவுகள் ஏற்கனவே இருப்பதும் கண்டறியப்பட்டதாக அவர் கூறினார்.
1952 ஆண்டு ஆபத்தான போதைப்பொருள் சட்டத்தின் பிரிவு 39B கீழ் அக்டோபர் 17 வரை 7 நாட்களுக்கு போலீசார் சந்தேக நபர்களை காவலில் வைத்துள்ளனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும். 13 வயதுக்கு உட்பட்ட பயனர்கள் சமூக ஊடக கணக்குகளை வைத்திருக்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக நோ யுவர் கஸ்டமர் எனும் EKYC எனப்படும் மின்னணு அடையாள சரிபார்ப்பு அமைப்புகளை செயல்படுத்த அனைத்து சமூக ஊடக தளங்களிலும் மலேசியா விரைவில் கட்டாயப்படுத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளை ஆன்லைனில் பாதுகாப்பதையும் தளங்களால் நிர்ணயிக்கப்பட்ட சமூக வழிகாட்டுதல்கள் முறையாக செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டது இந்நடவடிக்கை என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாஜில் தெரிவித்தார். கடந்த மாதம் சமூக ஊடக தளங்களின் பிரதிநிதிகளை தாம் சந்தித்த போது இதனை தெரிவித்ததாக அவர் கூறினார். மலேசியா அடையாள சரிபார்ப்பை கட்டாயமாக்கும் என்றும் குறிப்பாக 13 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கணக்குகள் வைத்திருப்பதை தடுக்கும் என்றும் தாம் அவர்களிடம் தெளிவுபடுத்தியதாக ஃபாமி கூறினார். தேவையை செயல்படுத்துவதற்கான உடனடி நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க MCMC அடுத்த வாரம் சமூக ஊடக நிறுவனங்களுடன் ஒரு சந்திப்பை நடத்தும் என்றும் ஃபாமி தெரிவித்தார். ஆன்லைன் மோசடிகள், சூதாட்டம் மற்றும் போலி விளம்பரங்கள் போன்ற தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்களை தடுக்க EKYC முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். பல தளங்கள் மோசடிகளுக்காக குற்றவாளிகளால் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதில் 78 விழுக்காடு முகநூல் சம்பந்தப்பட்டது என்று அவர் சுட்டிக்காட்டினார். பெரிகாத்தான் நேஷனல் தனது பிரதமர் வேட்பாளரை பாதுகாப்பு காரணங்களுக்காக அறிவிக்கவில்லை என்றும் அவர்கள் போட்டியிடுவதை தடுக்க அந்த நபருக்கு லஞ்சம் கொடுக்கப்படலாம் அல்லது சிக்க வைக்கப்படலாம் என்றும் பாஸ் கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் மக்களவையில் தெரிவித்தார். கூட்டணி தலைவரை தேர்ந்தெடுப்பதில் நேர்மை மிக முக்கியமான காரணி என்று அவர் கூறினார். பிரதமர் வேட்பாளரை ஏன் இன்னும் அறிவிக்கவில்லை என்று சிலர் கேட்கலாம். இது அடிக்கடி எழுப்பப்படும் கேள்விதான் என்று அவர் கூறினார். எங்களுக்கு மிகவும் முக்கியமானது நேர்மையான தலைவரை தேர்ந்தெடுப்பதுதான். அவர்கள் தேர்தலிலும் வெற்றி பெற வேண்டும். ஒருவர் வெற்றி பெறவில்லை என்றால் எப்படி பிரதமராக முடியும் என்று அவர் வினவினார். சில நேரங்களில் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை மக்கள் கண்டுபிடிக்கும் போது அவருக்கு தங்க கட்டிகளால் லஞ்சம் கொடுக்க முயற்சி செய்யலாம். அவரது காரில் தங்க கட்டிகள் அல்லது போதைப் பொருட்களை வைக்கலாம். மேலும் அவர் போட்டியிட தகுதியற்றவராக ஆக்கப்படலாம் என்று ஹடி கூறினார். மேலும் பெரிகாத்தான் நேஷனல் ஆட்சிக்கு தலைமை தாங்கும் அதிகாரம் வழங்கப்பட்டால் இஸ்லாமிய கொள்கைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் நாட்டின் தலைமைத்துவத்தில் மாற்றத்தை கொண்டுவர முயற்சிக்கும் என்றும் அப்துல் ஹடி அவாங் தெரிவித்தார். வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்களோ இல்லையோ அவர்களின் அறிவு, ஒழுக்கம் மற்றும் குணாதிசயங்களின் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறார்கள். இது அவர்களின் ஒட்டுமொத்த நேர்மையை பிரதிபலிக்கிறது என்று அவர் கூறினார். ஒரு ஒழுங்குமுறை குழுவும் உள்ளது. மேலும் கட்சி தொடர்பான அல்லது தனிப்பட்ட தவறான நடத்தை இருந்தால் அந்த நபரும் வெளியேற்றப்படலாம். நமக்கு குறைவான இடங்கள் இருந்தாலும் நாட்டில் மாற்றத்தை கொண்டுவர நாம் செய்யக்கூடிய முயற்சி இதுதான் என்று ஹடி அவாங் தெரிவித்தார். பினாங்கு முன்னாள் முதலமைச்சர் லிம் குவான் எங்கிற்கு அவரது அனைத்துலக பாஸ்போர்ட்டை நிரந்தரமாக விடுவித்து செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிபதி அசூரா அல்வி ஒவ்வொரு மாதத்தின் முதல் வாரத்திலும் பினாங்கு MACC அலுவலகத்திற்கு மாதாந்திர அறிக்கை அளிக்க வேண்டும் என்ற நிபந்தனையையும் அவருக்கு விதித்துள்ளார். லிம்மின் வழக்கறிஞர் முகமது ஹைஜான் உமர் தனது கட்சிக்காரர் ஆசியான் சீனா தொழில்துறை ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டை மேம்படுத்துவதற்கான சங்கத்தின் கௌரவ தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். விண்ணப்பதாரர் கூட்டங்கள், மாநாடுகள் அல்லது சர்வதேச கண்காட்சிகளில் கலந்து கொள்ள அடிக்கடி வெளிநாடு செல்ல வேண்டும் என்று வழக்கறிஞர் கூறினார். லிம்மின் அதிகாரப்பூர்வ அரசாங்க பிரதிநிதித்துவ பங்கை கருத்தில் கொண்டு மீண்டும் மீண்டும் தற்காலிக பாஸ்போர்ட் விண்ணப்பங்கள் குற்றம் சாட்டப்பட்டவரை குறைத்து மதிப்பிடும் மற்றும் சங்கடப்படுத்தும் என்று அவர் வாதிட்டார். மாச்சாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் அமாட் ஃபைசால் வான் அமாட் கமால் பெர்சாத்துவில் இருந்து தம்மை இடைநீக்கம் செய்தது ஏன் என்பது தமக்கு தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ளார். உண்மையை சொன்னால் ஏன் இடைநீக்கம் செய்யப்பட்டேன் என்று தமக்கு தெரியாது என்றும் பெர்சாத்து தலைவரிடம்தான் அதை கேட்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இருப்பினும் கிளந்தான் மற்றும் மாச்சாங் மக்களுக்கான தமது அர்ப்பணிப்பு அசைக்க முடியாதது என்று நாடாளுமன்றத்தில் அவர் தெரிவித்தார்.
முன்னதாக ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் குறுக்கிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக நியாயமான வாதங்களை முன்வைக்கும் திறன் இருந்த போதிலும் பெர்சாத்து ஏன் வான் ஃபைசாலை இடைநீக்கம் செய்தது என்று கேள்வி எழுப்பினார். இது மிகவும் தீவிரமானது என்று குறிப்பிட்ட அவர், உண்மையில் ஏதாவது தவறு இருக்கிறதா? வான் ஃபைசால் ஒரு திறமையான நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் நியாயமான வாதங்களை வழங்க முடியும் என்று ராயர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.